அனைத்து மாகாணங்களும் கனடாவை ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. உண்மையிலே இது ஒரு ராஜதந்திர நகர்வு கூட. அதாவது அமெரிக்க ஜனாதிபதியை அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு திடமாவே இருக்கிறாரு. சொன்னார் மார்ச்சுக்கு தான் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அவர்கிட்ட மைண்ட் ஒரு ஆளையும் சரியா விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவர் தனக்கு எது தேவையோ இது தனக்கு சரியோ செய்யறார். மற்ற நாட்டை பற்றி அவர் கவலைப்படல. அப்போது கனடாவில் இது ஏற்படுத்த போகின்ற மாற்றம் என்பது நிச்சயமாக பாரிய பாதிப்புகளை கொண்டு வரும். குறிப்பாக பொருளாதார மந்த நிலைக்கு கூட இட்டுச் செல்லலாம் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. அதாவது வேலை குறைப்புகள் மற்றும் தாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விடத்து அமெரிக்கா மிகவும் ஒரு பாரிய பொருளாதார சிக்கலுக்கு மாற்றப்படுகின்ற ஆபத்து இருக்கின்றது என்பது. அதாவது டெப்ட் அதிகரித்தவிடம் அமெரிக்காவால் மீள முடியாது. அதுதான் உண்மை கூட. மாக்காணி செய்யறது அவற்ற நகர்வுகள் சரியா இருக்குது. எங்களுக்கு பழுவியல நம்பிக்கை இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீதும் கூடுதலான அழுத்தத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்ததற்கு அவர் விழிப்பு என்பது மிக பிரம்மாண்டமாக அவருடைய மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை கூறி அவரை அறிமுகப்படுத்தியதில் இருந்து அத்தனை விடயங்களும் ஒரு உச்ச நண்பனாக இந்தியாவை அவர் பார்க்கின்ற தொனி என்பது அவருடைய பேச்சின் மூலமாகவும் வெளிப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் உலக மட்டத்தில் ஒரு சிறந்த தலைவராக போற்றப்படுகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியினூடாக அந்த விழிப்பு என்பது இன்னும் உலக மத்தியில் அவரை ஒரு பிரபல்யமாக்கக்கூடிய அளவுக்கு நேற்றைய உரையாடல் என்றது அமைந்திருந்ததை பார்க்கின்றோம். அமெரிக்க கனேடிய விவகாரத்தில் தொடர்ந்து பல பிரயத்தனங்களில் இந்த பிரச்சினைக்கான தீர்வாக சில தீர்வுகளை எட்ட வேண்டும் என்ற முனைப்பில் பல முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதில் குறிப்பாக ஒன்டாரியோவில் இருந்து டாக்ஃபோர்ட் தலைமையிலான குழு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து இப்பொழுது கனடா ரீதியாக அனைத்து மாகாணங்களைச் சேர்ந்த முதல்வர்களும் வாஷிங்டனுக்கு சென்று மக்கள் பிரதிநிதிகளோடு கலந்துரையாடுகின்ற ஒரு விடயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கின்றது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த விடயம் என்பது ராஜதந்திர ரீதியாக அணுகப்பட்ட ஒன்றாக பார்க்கலாமா, அல்லது இது அமெரிக்க ஜனாதிபதி கொடுக்கின்ற அழுத்தங்களுக்கு அடிபணிந்து ஒரு அச்ச சூழ்நிலையில் மாகாண முதல்வர்கள் அவர்களிடம் கெஞ்சுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அங்கே சென்று இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்களா என்பதனை பலரும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த கேள்விக்கான பதிலைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களிடம் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதாவது கனடா சார்ந்த மாகாண முதல்வர்கள் அமெரிக்காவுக்கு சென்று மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கின்றார்கள். அமெரிக்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியது ஒரு ராஜதந்திர நிகழ்வாக பார்க்கலாமா, அல்லது இதனை ஒரு அச்ச சூழ்நிலையில் மாகாணங்கள் அனைத்தும் அமெரிக்காவிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்ற வகையில் அவர்களை ஒரு அச்ச நிலைக்குள் தள்ளி இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கின்றதா என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அது தொடர்பான விவரங்களும் மற்றும் இன்னும் பல விடயங்களையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நகர்வுகள் நாளுக்கு நாள் மாறுபட்டவையாகவே எந்தெந்த அறிவிப்புகள் வரும் என்று தெரியாத நிலைக்கு மக்களை ஒரு அச்ச சூழ்நிலையில் வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது வெளிநாடுகளால் விதிக்கப்படுகின்ற அத்தனை வரிகளுக்கும் நிகரான வரியை தாங்களும் விதிக்கப் போவதாக அவர் அறிவித்திருக்கின்றார். ஓவல் இடத்தில் வைத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது தங்களுடைய குழுவினர் இது தொடர்பான பரிசீலனையில் இருப்பதாகவும் இன்னும் சில தினங்களில் இது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்ந்து பல நாடுகளையும் அச்சத்துக்குள் ஆழ்த்தி இருக்கின்ற நிலையில் ஒருபுறம் ரஷ்ய விவகாரம் தொடர்பாக யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக பல வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். காரணம், இப்பொழுது முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று தெரிவித்திருக்கின்ற நிலையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் யுக்ரைனிய ஜனாதிபதி அமெரிக்கா தன்னிச்சையான முடிவுகளை எடுத்து அறிவித்தால் அதனை ஏற்பதற்கு யுக்ரைன் தயாரில்லை என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகளோடு கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் முன்னிறுத்தி இன்றைய தினம் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே இதுவரை காலமும் யுக்ரைனுடைய போருக்கு கூடுதலான ஆதரவை வழங்கி இருக்கின்ற நாடு என்ற ரீதியில் அமெரிக்கா சில விடயங்களை தன்னிச்சையாக எடுக்க முற்படுகிறதா என்ற கேள்வியை அவருடைய பதிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயமும் உலக மட்டத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இது குறித்த விடயங்களை பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. அவரை முதலில் சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், நேர்களையும் சந்தித்துக் கொண்டு உங்களிடம் வருகின்றோம். இப்பொழுது முதலாவது நேயர் இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
நான் சுதா அழைக்கிறேன். சுதா, என்ன நினைக்கின்றீர்கள்? அதாவது மாகாண முதல்வர்கள் சந்தித்தது ஒரு ராஜதந்திர நகர்வாக பார்க்கலாமா, அல்லது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு அச்ச சூழ்நிலையில் எப்படியாவது அமெரிக்காவை தாங்கள் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து மாகாண முதல்வர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா? நிச்சயமாக அனைத்து அமெரிக்காவை நிச்சயமாக அச்சப்படுத்தும் என்று சொன்னால் அனைத்து மாகாணங்களும் கனடாவை ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. உண்மையிலே இது ஒரு ராஜதந்திர நகர்வு கூட. அதாவது அமெரிக்க ஜனாதிபதியை அழுத்தங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பிரதிநிதிகள் தான். அந்த மக்கள் பிரதிநிதிகளின் ஊடாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு அழுத்தத்தை கொடுக்க. ஆகவே இந்த சந்திப்பு மிகவும் அதாவது ஒரு ராஜதந்திரிய ரீதியா முக்கியம். இது எப்பயோ செய்யப்பட வேண்டியது. இப்ப இவர் லேட்டாச்சு, இவர் ஸ்டார்ட்லயே அந்த பிரதிநிதிகள் ஊடாக அழுத்தத்தை அவர்களுடைய குறிப்பாக ஆளுங்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுக்கு ஊடாக அழுத்தங்களை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இது தாமதமானது. ஆனால் மிகவும் அவசியமானது. நல்ல ஒரு சந்திப்பு ராஜதந்திர ரீதியா முக்கியமானது. அதே போல் அமெரிக்காவுடைய ஒரு எச்சரிக்கையாக அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் கனடாவுடைய ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளலாம். நீங்களாலும் பத்து விடயங்களை செய்ய முடியும் என்பதை அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு தெரிவிப்பதன் மூலம் அது அமெரிக்க மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லும். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான சந்திப்பு. அதே போல என்ன ஒரு விடயத்தை நான் தெரிவித்துக்கிறோம். இப்ப இந்த ஆய்வாளர் அவர்கள் கடந்த ஒரு இது சொல்லியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த காணி போராட்டத்துல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வேறு எந்த ஒரு கட்சியும் அதுல பங்கு பெற்று அனுமதிப்பதில்லை என்று சொல்றது அது உண்மையிலே ஒரு தவறான கருத்து. அது அவ்வாறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எந்த ஒரு கட்சியும் அங்க வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்ப நீங்க 2-3 நாட்களுக்கு முதல் நடந்தது இணைந்து. சரி, அந்த கருத்துக்கும் நன்றி. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது பற்றிய பதிலையும் நாங்கள் பார்ப்போம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். குணா, சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? என்ன பொறுத்தவரை இப்ப இது ஒரு ராஜேந்திரமா அதை செய்தாலும் முயற்சி செய்யறதுல அதுல சாதகம் இல்லை. ஆனா இந்த முயற்சியை முழு மனதோட மக்கள் யூரோப்பிய நாடுகள்ல செய்ய முடியாது. இப்ப ஏன்னா நீங்கள் ட்ரம்ப் கைவிட்டா நாங்கள் நடத்துல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாங்க அவர்களோட சேர்ந்து நாங்க ஒத்துக்கணும்னு ஆசைப்படுற மக்கள் இந்த கவர்மெண்ட் கொண்டு போகணும் பாக்குது. ஆனா அவர்களுடைய இது அவர் கணக்க பிள்ளைகளை செய்துட்டு வராது. உலக நாடுகள் முழுக்க அவருக்கு எதிர்ப்பாகவே வந்துட்டு. அப்ப நாங்க இதே ஒரு படிமுறையாக பார்க்கலாம் அல்லவா? ஏனென்றால் முதலில் கனேடிய பிரதமர் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை, அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு மூத்த சர்வ வல்லமை பொருந்திய ஒருவரை சந்தித்து அந்த விடயம் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்ற நிலையில் அடுத்த கட்டமாக இப்பொழுது மாகாண முதல்வர்கள் சந்திக்கின்றார்கள். ஏற்கனவே டேனியல் ஸ்மித் அவர்கள் இந்த விடயத்தில் ஒன்று சேர மறுத்த நிலையில் அவருடைய எதிர்கருத்தை மீறி இப்பொழுது அவரையும் இணைத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்கவில்லை என்ற ஒரு பதிலை பின்னர் அமெரிக்கா சொல்லக்கூடாது என்ற நிலையிலும் குறிப்பாக தலைமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் பேசினார்கள், மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது என்ற நிலையையும் பார்க்கலாம். இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகள் சந்திக்கின்ற பொழுது நாங்கள் இந்த விடயங்களை அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்கு முன்னர் சில விடயங்களை மக்களோடு பேசினோம். அது சரிவராத நிலையில் தான் ஏனைய விடயங்களை செய்தோம் என்று அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்வதற்கு இது ஒரு வழி சமைக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் அல்லது அனுமதியை பெறக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்க்கலாம் அல்லவா? உண்மைதான். அது நீங்க சொல்ற அந்த கருத்து நான் முற்ற ஆமதிக்கிறேன். அதோட இந்த இவர் ஏழாவது சொன்னா எங்களுக்கு அடுத்த சாய்ஸ் என்னன்றதையும் பார்க்க வேணும். இவர் இப்ப ட்ரம்ப் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஒரு திடமாவே இருக்கிறாரு. சொன்னார் மார்ச்சுக்கு தான் டாக்ஸ் உடனே டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அவர்கிட்ட மைண்ட் ஒரு ஆளையும் சரியா விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவர் தனக்கு எது தேவையோ இது தனக்கு சரியதான் செய்யறாரு. மற்ற நாட்டை பற்றி அவர் கவலைப்படல. ஏன்னா உலக அளவு அமெரிக்கா குளோபலைஸ் பண்ணித்தான் இருந்தது. எல்லா நாடும் தங்கி இருந்தது. எல்லா நாட்டுக்கும் தன்னோட பொருட்களை அனுப்பவும் மற்ற நாடுகளோட சேர்ந்து தான் நடந்து கொண்டது. ஆனா இன்றைக்கு அவர் எங்களுக்கு நீங்க எங்க சாமம் வாங்க உங்களோட சமங்களுக்கு தேவையில்லை, நான் 100 வீதம் அடிப்பேன் 100 வீதம் அடிப்பேன் சொல்லி கொண்டிருக்காரு. அப்ப இவரை நம்பி மற்ற நாடுகள் வாழ்ந்தபடியத்தான் இன்றைக்கு அவர் கைக்குள்ள அவர் கையோங்கி இருக்கிறதுக்கு காரணம். அப்ப நான் என்ன சொல்றேன், யூரோப் இப்ப ஏமனை பொறுத்தவரைதான் ஒயில் நிறைய தேவை, ஜப்பானுக்கெல்லாம் நிறைய ஒயில் தேவை. அதை நாங்கள் ரீவ் பண்ணணும். இவருக்கு கொடுக்க வேண்டிய இவர் விருப்பம் இல்லாக்கும் நாங்கள் இவரை நம்பி இருக்கக்கூடாது. இன்றைக்கு முதல்ல அமைச்சர் இந்த பிரீமியம் எல்லாம் போய் கதைக்கிறது நல்ல விஷயம், மக்களை பொறுத்தவரை நல்ல விஷயம். அது நாட்டை
பாதுகாத்துக்காண்டியும் ஒரு உதவியா இருக்கும். ஆனா இவர் வேண்டாம் சொன்னா அடுத்த சாய்ஸை நாங்கள் எங்களோட டேபிள்ல வச்சுக்கத்தான் வேணும். சரி, அடுத்த தெரிவுக்கான ஒரு நகர்வாக இதனை வைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகின்றோம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு சுரேஷ், பல நேர்களுடைய கருத்தை கேட்டிருப்பீர்கள். இதே நேரத்தில் இந்த டேனியல் ஸ்மித் அவர்கள் முதலில் ஒரு மாற்று கருத்தை கொண்டவராக இருந்தார். இப்பொழுது அவருக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்றால் இந்த முதல்வர்களோடு இணைய வேண்டிய தேவை. அதனையும் இணைத்துக் கொண்டு இப்பொழுது மீண்டும் வாஷிங்டன் சென்று அனைவரும் கூட்டாக சேர்ந்து இந்த விடயங்களை வலியுறுத்துகின்ற பொழுது அதனுடைய கனதி பற்றி குறிப்பிடுங்கள். இதை எவ்வாறு அமெரிக்க பிரதிநிதிகள் வரவேற்றிருக்கிறார்கள், இதனை எவ்வாறு தலைமைத்துவத்திற்கு அவர்கள் தெரிவிப்பார்கள், இதன் மூலமாக மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? இந்த நகர்வு என்பது ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்புகின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக இதில் அவர் தங்களால் இயலக்கூடிய வகையில் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பதில் இந்த முதல்வர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது தங்களுடைய பொருளாதாரத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, தங்களுடைய மக்களின் வாழ்வியல் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று சொன்னால் இது விரும்பியோ விரும்பாமலோ சடுதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. அப்பொழுது கனடாவில் இது ஏற்படுத்த போகின்ற மாற்றம் என்பது நிச்சயமாக பாரிய பாதிப்புகளை கொண்டு வரும். குறிப்பாக பொருளாதார மந்த நிலைக்கு கூட இட்டு செல்லலாம் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலை ஏற்படாமல் இதற்கான ஒரு கால இழுத்தடிப்பை அல்லது இதன் விவகாரத்தில் மேற்கொள்ளக்கூடிய குறைப்பை மேற்கொள்ள வேண்டியதற்கான தேவையை இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம்தான் இதனை மேற்கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற செய்தி என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது அங்கே அவருக்கு வழங்கப்படுகின்ற தகவல்களில் அவர் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஈலோன் மாஸ்க் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து அல்லது அந்த ஓவல் மாளிகையில் வைத்து ஈலோன் மாஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் முன்னணியில் வைத்து ஆற்றிய உரையில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான நடவடிக்கைகளை, அதாவது வேலை குறைப்புகள் மற்றும் தாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத விடத்து அமெரிக்கா மிகவும் ஒரு பாரிய பொருளாதார சிக்கலுக்கு மாட்டுப்படுகின்ற ஆபத்து இருக்கின்றது என்பது, அதாவது டெப்ட் அதிகரித்தவிடம் அமெரிக்காவால் மீள முடியாது என்று. அதுதான் உண்மை கூட. அவர்கள் தங்களுடைய அந்த பொருளாதார சுமையை இறக்குவதற்காக அதீதமாக எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதற்குரிய நடைமுறை சாத்தியம் என்பது மிகவும் பாரிய சிக்கல்களை கொண்டது, மக்களை படு பாதாளத்திற்கு தள்ளக்கூடியது. குறிப்பாக கனேடியர்கள் தான் அதிக பாதிப்பை பெறப்போகின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அமெரிக்கர்களும் பாதிப்பை பெறப்போகின்றார்கள் என்றாலும் கனேடியர்கள் பெறப்போகின்றார்கள். இப்பொழுது ஒரு விடயம் தெளிவில்லாத விடயம், இப்பொழுது இரும்பு மற்றும் அலுமினியம் போன்றவற்றிற்கு 25% வரி விதித்தாயிற்று. மார்ச் மாதம் 4ஆம் தேதி அனைத்து பொருட்களுக்கும் விதிக்கப்படும் பொழுது இன்னொரு 25% விதிக்கப்படுமா என்கின்ற பயம் சகல உற்பத்தியாளர்களிடம் இருக்கின்றது என்றால் அது ஒட்டுமொத்தமாக இது மேலதிக விதிப்பாக எடுத்துக் கொள்ளப்படுமா என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதனை சமாளிப்பதற்கான முயற்சியில் தங்களால் இயன்ற, அதாவது நன்னிலையை காட்டுவதற்கு அல்லது நட்பை பேணுவதற்கான முயற்சியாக அவர்கள் மேற்கொண்ட பயணம் அமைந்திருக்கின்றது. இதில் டேனியல் ஸ்மித் உட்பட அனைவரும் சென்றதானது ஒருமித்த குரலாக ஒரு கனடாவின் நிலையை எடுத்து எம்பி நிற்கின்றது. இங்கே அவர்களுக்குரிய இந்த ப்ராஜெக்ட் 2025 என்ற திட்டத்தின் கீழ் அவர்கள் தங்களுடைய அந்த கணிப்பை எவ்வாறு வெளியிடுகின்றார்கள் என்றால், நிச்சயமாக கனேடியர்களின் ஒவ்வொரு கனேடியரும் கொண்டிருக்கின்ற பெறுமதி என்பது அவர்களுடைய கனிம வளங்கள், நன்னீர் மற்றும் நிலம் என்பவற்றை பொறுத்து அவர்களுடைய பெறுமதி என்பது அமெரிக்கர்களை விட அதிகமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலை கொண்டிருக்கின்றார்கள். கனேடியர்களுடைய அதாவது பர்சனல் வேல்யூ அவர்கள் அப்படி பார்ப்பது என்பது உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு விடயம் என்றால், எந்த ஒரு கனிம பொருளும் எடுக்கப்படாத இடத்து அல்லது எந்த ஒரு நில பெறுமதியும் இங்கே விற்கப்படாத இடத்து அவர்கள் அவ்வாறான ஒரு அந்த கற்பனை வாதத்தில் ஈடுபட்டு கனேடியர்கள் மிகவும் நல்லாக இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த வரிகளை செலுத்தலாம் என்கின்ற கருத்தியலை கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு ஆபத்தான விடயம். அதற்கான ஒரு நன்முயற்சியாகத்தான் முதல்வர்களின் பயணம் அமைந்திருந்தது. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர்களை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். அடுத்த நேர், வணக்கம். வணக்கம் ரசிகன், சொல்லுங்கள். கனேடிய மாகாணங்களுடைய முதல்வர்கள் ராஜதந்திர ரீதியில் அணுகி இருக்கின்றார்களா அல்லது இது ஒரு அச்ச சூழ்நிலையில் அவர்கள் சென்ற விடயமாக பார்க்கலாமா? இல்ல, எல்லாமே சாமா பெய்த தான தன்னம் தானே. அப்ப அந்த வகையில இப்ப அமெரிக்கரோட நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பழகி கொண்டிருந்த நாங்கள்.
அப்ப அவர்கள் போனதுல அது தப்பு இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. சொன்னால் அதை முதல் பேச்சுவார்த்தை இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அப்ப அவர்களுக்கும் விளங்கத்தானே வேணும். அப்ப அதுக்கான ஒரு விளக்கமாக நான் இதை எடுக்கிறேன். அது நிச்சயமாக செய்தி ஆக வேணும். இல்லைன்னு சொன்னால் எடுத்தோடனே நாங்க ஒண்ணுமே செய்ய இயலாது. அப்ப அது நல்ல ஒரு முயற்சி. மற்றது இவருடைய இதுகளுக்கு அதான் வேற வேற நாடுகள் இப்ப முன்ன வந்த நேர்களும் சொன்ன மாதிரி வேற வேற நாடுகளை தேர்ந்தெடுத்து இந்த நாட்டுக்கு என்ன தேவைன்றதை இதாண்டி அப்படியே அனுப்பி அந்த வழியில வர்த்தகம் செய்வதுதான் ஒரு சிறந்த வழியா இருக்கும். மற்றது உக்ரைனுக்கு நாங்களும் தான் அள்ளி அள்ளி கொடுத்தோம். இன்றைக்கு அவர் ஒருத்தர் வந்தோடனே சண்டை பிடிக்கணும் பண்றது மற்றவர் வேண்டாம்ன்றான்னு சொல்லிக்கல எங்கட காசுகள்லாம் நெக்கச்சக்கமா அதுல செலவாயினது. அப்ப அதையும் மக்கள் எல்லாரும் நினைச்சு பார்க்கணும். முக்கியமா அமெரிக்கர்கள் இதை நினைக்கணும்னு சொன்னால் அவர்களுடைய தூண்டுதல்ல தான் இந்த சண்டையே இவ்வளவு மோசமாக போய்கொண்டிருந்தது. ஆகவே அவர்கள் தன்னிச்சையான முடிவை எடுக்கின்ற பொழுது என்ன நிலை ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதான் அமெரிக்க மக்கள் தான் இதை பற்றி சிந்திக்க வேணும். இப்ப சோசியல் மீடியா பொறுத்தவரையில அமெரிக்க மக்களும் நிறைய அதற்கான எதிர்ப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். கனேடியர்களை பொறுத்தவரையில நிச்சயமாக உண்மையிலேயே பெரிய மாற்றம். எத்தனையோ விதமான அவருக்கு எதிரான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் மிக ஆணித்தரமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கிறது. நன்றி ரசிகன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165930055. கனேடிய முதல்வர்களுடைய அமெரிக்க பயணம் எவ்வாறான ஒரு அணுகுமுறையை கொண்டிருக்கின்றது, இது இந்த ராஜதந்திர நகர்வு என்பது எவ்வாறான பயனை கனடாவுக்கு தரப்போகின்றது என்ற விடயங்களை நீங்கள் சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இது ஒரு அச்சத்தின் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட பயணமாக பார்க்கலாமா அல்லது இது ஒரு ராஜதந்திர நகர்வா? அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கின்றது. 4165930055. வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நல்ல முயற்சி தான். என்னன்னா ஆரம்ப புள்ளியத்தான் எங்களுக்கும் இலங்கையில நடந்து வந்து பேசி இந்த வரைக்கும் பயன்படாது நிக்குது. கடைசியில் ஒன்றும் நடக்கல. ஆனா இது நல்ல ஏன்னா நான் எங்களுக்குள்ள ஒன்று வர்றோம். மற்ற கனடாவுக்குள்ள நிறைய வளங்கள் இருக்கு. அமெரிக்கா ஒரு நம்பாம இல்லாம பல வழிகளை துவக்கும் இதுகளை இப்போதைக்கு உடனடியாக எல்லாத்தையும் இது நல்ல கனடாக்கு நல்ல மேலும் கனடா இந்த மாதிரி வரும். சரி, இப்ப நாங்க தெரியாம இருந்தோம். இப்ப தெரியுது ஏதோ அமெரிக்கான்னு நாங்க விடுறோம். எங்களை பாதிக்கும் இல்ல கூடினாலும் அது நிறைய வளங்கள் இருக்குது. என்ன அந்த வழி நல்லதா கடல் வளம் இருக்குது. அதனாலையும் ஐரோப்பாவுக்கு எல்லாம் அனுப்புறோம். அமெரிக்கா மட்டும் ஒருத்தர நம்பிக்கை வந்து அதுதான் நாங்க நம்பிக்கை இந்த இலங்கையிலையும். ஆகவே இதை ஒரு ராஜேந்திர நகர்வாகத்தான் நீங்களும் பார்க்கின்றீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். 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 சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கின்றது. வானொலியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு பேசுங்கள். உங்களுடைய பேர் என்ன? வணக்கம். சஞ்சய். சஞ்சய், சொல்லுங்க. இது கட்டாயம் ஒரு ராஜதந்திரமான ஒரு நடவடிக்கை தான். அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்து கொண்டு போயிடும். ஆனா உக்ரைனுக்கும் இப்ப முந்தைய நாங்கள் கொடுத்த காசு எல்லாம் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் வேஸ்டா போச்சு. இனி அதை நினைச்சு நேரம் அடிபடுது. நெச்சு நேரம் எங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியல, இப்பதான் புரியுது. எங்களுக்கு சிட்டிசன் தரைக்கு ஈஸியா கனடியன் என்று சொல்ல எங்களுக்கு விளங்கல. ஆனா புதுசா விளங்குது. சரி, மக்கள் பிரதிநிதிகள் ஏனென்றால் அமெரிக்க பிரதிநிதிகளாக மக்கள் பிரதிநிதிகளை இந்த முதல்வர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து வேறாகவும் மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்து வேறாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? டொனால்ட் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில எதுவும் எடுக்க முடியாது. அதை அங்க செனட் அவர்கள் எல்லாம் கூடி கழிச்சுதான் இருக்கு. இல்லையா இவங்களும் கடிக்கத்தான் போறாங்க. அப்ப அது மக்களை தான் பாதிக்கும் என்றது பொதுவாக மக்கள் இந்த கருத்தை தெரிவித்து மக்கள் பிரதிநிதி மூலமாகத்தான் கடைசியா முடிவெடுக்கப்படும் என்று நம்புகிறேன். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து வைக்க. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அடுத்த நேர். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம். குயின்சன். குயின்சன், சொல்லுங்கள். கனடாவுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நீண்டகால வர்த்தக கான்செப்ட் எல்லாம் இருக்கு. அடுத்த உடனே அடுத்த நாட்டுக்கு போக இயலாது. அதனால ஜஸ்டின் ட்ரூடோ கதைச்சிருக்கிறார். இப்ப முதல்வர்கள் கதைக்கிறார்கள். முதல்வர்களுக்கு ஒரு ஜஸ்டின் ட்ரூடோவை பிடிக்காது டொனால்ட் ட்ரம்புக்கு. அதனால முதல்வர்கள் கதைக்கிறார்கள் போல. மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் வேட்டு
கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கலாம். அதனால கனடாவுக்கு நன்மை கிடைக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியை வானொலியில் கேட்காமல் தொலைபேசியில் கேட்க விரும்புவர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்த வேண்டாம் என்பதனை நாங்கள் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். பல நேர்களும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்பதற்காக இந்த தொலைபேசி இழப்பில் இணைந்திருக்கின்றீர்கள். ஆனால் இதில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற நேர்கள் இணைந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே நிகழ்ச்சியை கேட்க விரும்புவர்கள் நமது இணையதளத்தை பயன்படுத்தலாம். www.cmr.fm என்ற இணையதளத்தினூடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். சுரேஷ், இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது எதிர்க்கட்சி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அமைச்சரவையை சந்திக்க இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற ஒரு நீண்ட இடைவெளியின் பின்னர் அவர்கள் கூடுகிறார்கள். இதில் எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதனை அமெரிக்க பிரதிநிதிகள் அறிந்திருக்கிறார்களா? குறிப்பாக கனடிய அரசியல் மட்டத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போதைய காலகட்டத்தில் இருக்கிறதா? இந்த வரி விதிப்புக்கு இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவது எவ்வாறான முக்கியத்தை கொடுக்கிறது? ஏனென்றால் மாகாண ரீதியில் அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு சக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆளும் எதிர்க்கட்சிகளுடைய பிரசன்னம் என்பது எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அவர்கள் தொடர்ந்து இந்த விடயத்தை தாங்களும் ஒரு ஆதரவு சக்தியாக இருப்பதை காட்டி வருகின்றார்கள். குறிப்பாக பார்த்தீர்களானால் அது ஜக்மித் சிங்காக இருக்கட்டும் அல்லது பியர் பொலிவியராக இருக்கட்டும், தாங்கள் கூட இந்த விவகாரத்தில் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள். இருந்த பொழுதிலும் அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகள் அதன் இயலாத்தன்மை போன்றவற்றை சுட்டி காட்டுவதாகத்தான் அவர்களது நடவடிக்கைகள் பெரும்பான்மையாக இருக்கும். இவ்வாறு எதிர்கட்சிகளும் அரசும் கலந்தாலோசிக்கின்ற பொழுது அல்லது கூடுகின்ற பொழுது. ஆனால் ஒருமித்த குரலில் அவர்கள் செயற்படாது விட்டால் நிச்சயமாக இந்த தேர்தல் கால வாக்கு என்பது மாறுவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதை நானோ போல்ஸ் கூட காட்டியிருக்கின்றது. அதாவது லிபரல் கட்சியின் ஆதரவு என்பது சடுதியாக அல்லது எதிர்பார்க்காத அளவிற்கு, அதாவது எதிர்பார்க்காத அளவிற்கு என்று ஆங்கில பத்திரிகைகள் வர்ணிக்கின்ற அளவிற்கு உடனடியாக அதாவது இந்த உயர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் அவர்கள் போய் செய்ய வேண்டிய விடயங்களில் நிச்சயமாக அரசியல் தங்களுடைய அரசியல் வேறுபாடுகளை களைந்து செய்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அத்தோடு இந்த லிபரல் கட்சியின் தலைவராக பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற மார்க் கார்னி அவர்கள் கூட அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருக்கின்றார். தான் தெரிவு செய்யப்பட்டால் தேர்தலை விரைவாக நடத்துவேன் என்று. எனவே இது சில வேளைகளில் இவர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பாராளுமன்றத்தை கலைப்பதை முயற்சிப்பதை தவிர்க்கலாம். இருந்த பொழுதிலும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை ஒன்று உண்மையிலேயே அதாவது என்றுமில்லாதவாறு அல்லது வரலாற்றில் இல்லாதவாறு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அறிக்கைகளாக இந்த விடயம் இருக்கும் என்று நினைக்கின்ற காலம் கடந்து அவை செயல்பட தொடங்கிவிட்டன. இவ்வாறு செயல்படுவது என்பது நிச்சயமாக கனடாவை ஒரு பொருளாதார அதல பாதாளத்திற்குள் வீழ்த்த போகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இவ்வாறு ஒருமித்து செயற்படாத இடத்து அவர்கள் அந்த தேர்தல்களில் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் அந்த பாரதூரமாக குற்றம் சாட்டுவதை விடுத்து என்ன செய்யலாம், இது உண்மையிலேயே இவ்வாறு கூறலாம். அதாவது இது லிபரல் கட்சிக்கும் ட்ரம்புக்கும் உள்ள பிரச்சனையா என்றால் இல்லை. அவர் இதை வடிவாக திட்டமிட்டு நகர்த்துகின்றார். இது கனடாவிற்கு மாத்திரமான பிரச்சனையாக அல்ல, சில நாடுகளை ஒருமித்ததாக, அதாவது மெக்சிகோ கனடாவை இப்பொழுது அது பறந்துபட்டு செல்கின்றது என்றால் அவர்களுடைய பொருளாதாரம் மந்த நிலையில் இருப்பதால் அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். எனவே இது சாத்திய கூறு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது தெரியாத இடத்தும் நிச்சயமாக கனடா இதில் இருந்து மீள்வதற்கான ஒரு வழிவகைகளை எடுப்பதற்கான நடவடிக்கையில் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தியுள்ளதுதான். இன்றைய நிகழ்ச்சியில் கனேடிய மாகாணங்களின் முதல்வர்கள் வாஷிங்டன் சென்று மக்கள் பிரதிநிதிகளை, அமெரிக்க காங்கிரஸை சேர்ந்தவர்களையும் சந்தித்திருக்கின்றார்கள். பல விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகளையும் சந்தித்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பானது ஒரு ராஜதந்திர நகர்வா அல்லது ஒரு அழுத்தத்தின் மத்தியில், ஒரு அச்சத்தின் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்றா என்று கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது நேர்களை சந்திக்க போகின்றோம். அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம் ராம், நான் சூரி கலைக்கிறேன். சொல்லுங்கள் சூரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாக்காணி
செய்யறத அவற்றை நகர்வுகள் சரியா இருக்குது. எங்களுக்கு பழுவியல நம்பிக்கை இல்லை. முக்கியமா மார்கானி பெற வேணும் எல்லா விஷயத்திலையும். அதோட ஜக்மீத் சிங்குக்கும் இன்னும் கூடுதலான ஆதரவை மக்கள் வழங்க வேணும். ஏனென்றா அப்பதான் இவையல் 2 பேரும் சேர்ந்து ஒரு இதை செய்யலாம். அதே மாதிரி இந்த மாகாண அரசாங்கத்திலும் டக்ஃபோர்ட்டுக்கு முழுமையான அதிகாரங்களை கொடுக்கப்படாது. அவர்கள கூடுதலான இதுகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டு திட்டங்கள் தொடர்பாக. ஆனபடியா இதுல NDP கட்சிக்கு இங்கே நாங்கள் கூடுதல் ஆதரவை கொடுத்து எங்களோட வீட்டு பிரச்சனைகளை தீர்க்கணும். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் கனடாவை கட்டி எழுப்புறதுக்கு. சரி, இந்த மாகாண முதல்வர்கள் சந்தித்தது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இது ஒரு ராஜேந்திர நகர்வாக பார்க்கிறீர்களா அல்லது இது ஒரு அழுத்தத்தின் மத்தியில் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்று நினைக்கிறீர்களா? இது ஒரு அழுத்தத்தின் மத்தியிலே ஒரு 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 போட்டோ ஷூட் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதை விட முக்கியமான ராஜதந்திர நகர்வுகள் மாகாண மத்திய அரசாங்கத்தின் மூலம் நடத்த வேண்டிய இதுகள் இருக்குது. எங்களுடைய வர்த்தக தொடர்புகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேணும். சீனா மற்றது பிரேசிலோ இந்த பிரிக்ஸோட எல்லாத்தோடையும் நாங்கள் மாற்றி அமைக்கணும். யூரோப்போட கூடுதலான நகர்வுகளை கொண்டு வரணும். ஏனென்றா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைன் மாதிரி அமெரிக்காவுக்கு கனடா ஒரு ஒரு போர் இதுகள் எல்லாத்துக்கும் ஒரு இதான ஒரு எனக்கு சரியான வார்த்தை வரையில ஒரு முக்கியமான இடம் இது கனடா. நாங்கள் கனடா இருப்பன் மாறிச்சுன்னா அமெரிக்கா அந்த பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனைகள் வரும். சரி, நன்றி சூரி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியோடு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீதும் கூடுதலான அழுத்தத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்த்ததற்கு அவர் விழிப்பு என்பது மிக பிரம்மாண்டமாக அவருடைய மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை கூறி அவரை அறிமுகப்படுத்தியதில் இருந்து அத்தனை விடயங்களும் ஒரு உற்ற நண்பனாக இந்தியாவை அவர் பார்க்கின்ற தொனி என்பது அவருடைய பேச்சின் மூலமாகவும் வெளிப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் உலக மட்டத்தில் ஒரு சிறந்த தலைவராக போற்றப்படுகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியினூடாக அந்த விழிப்பு என்பது இன்னும் உலக மத்தியில் அவரை ஒரு பிரபல்யமாக்கக்கூடிய அளவுக்கு நேற்றைய உரையாடல் என்றது அமைந்திருந்ததை பார்க்கின்றோம். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஏனென்றால் முதலில் கலந்து கொண்ட நேயர் சொன்னார், கனடாவும் ஏனைய நாடுகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்று, அதற்கான வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்பது உண்மையான விடயமாக இருக்கின்றது. அமெரிக்கா இந்த விடயத்தில் இந்தியாவோடு தான் இணைந்து நட்புறவாக இருக்கின்றேன் என்பதை வெளி உலகுக்கு காட்டக்கூடிய ஒரு விடயமாக நரேந்திர மோடியை பாவித்திருப்பதாக நீங்கள் பார்க்கின்றீர்களா சுரேஷ்? இல்லை, நரேந்திர மோடியும் இவருடைய உறவும் என்பது நீண்ட காலமாகவே தெரிந்த ஒன்றாகவும் இவர் தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப நபர்களை தெரிவு செய்வதாகவும் இருக்கின்றது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இப்பொழுது சந்தித்த சில தலைவர்களில் முக்கியமான இடத்தை பெற்றவராக நரேந்திர மோடி இருக்கின்றார். அதை விட அவர் பதவியேற்று உடனேயே இவ்வாறான சந்திப்புகளுக்கான ஒரு வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்பது நிச்சயமாக அவர்களுடைய உறவு பேணலை மேலதிகமாக காட்டுகின்றது. மற்றும் இந்தியாவினுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு இருக்கின்றது. அதற்கான காரணம் இந்த பெரிய நிறுவனங்களின் தலைவர்களாக இந்தியர்கள் இருப்பது மாத்திரமல்ல, தனது உப ஜனாதிபதியின் மனைவி கூட ஒரு இந்தியர். அவர் ஒரு தென் இந்தியாவை சேர்ந்தவர், தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர். அது மேலதிகமாக இப்பொழுது விவேக் ராமசாமி இவருக்கு எதிராக போட்டியிட்ட பொழுதும் இப்பொழுது இவரது அங்கத்தில் ஒருவராக இருப்பவர் இந்த நடவடிக்கைகளில். எனவே அவர் கூட இந்தியராக இருக்கின்ற காரணங்களால் இந்தியாவுடனான உறவு என்பது ஒரு இணை உறவாக பார்க்கப்படுகின்றது. இங்கே குறிப்பாக பார்த்தீர்களானால் ஈலோன் மாஸ்க் கூட நரேந்திர மோடியை சந்தித்து கலந்திருக்கின்றார். இந்த பின்னணியில் அமெரிக்க கொடியும் இந்திய கொடியும் பறக்கக்கூடியதாக அல்லது வைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக இது இந்தியாவை உலக பந்தில் உயர்த்துகின்ற ஒரு செயற்பாடாக கருதலாம். ஏனென்றால் தற்பொழுது ட்ரம்ப் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பார் என்பது தெரியாது என்பதைத்தான் உங்களுடைய இந்த ஒரு கருத்து பொருள் இருந்தது என்னவென்றால் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் எவ்வாறு செயற்பட போகின்றார் என்று.
இப்பொழுது உக்ரைன் ஜனாதிபதி கூட கூறியிருக்கின்றார், தாங்கள் கலவாத பேச்சுவார்த்தை எந்தவித முடிவையும் தராது என்று. இது எவ்வாறு என்று சொன்னால், இலங்கை இன பிரச்சினைக்கு இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து இந்திய ஒப்பந்தத்தை திணித்தது போன்ற ஒரு நடவடிக்கையை தான் ட்ரம்ப் இப்பொழுது செய்ய முயன்கின்றார். ஆனால் ஒரு நாடு, அதாவது சுதந்திரமுள்ள ஒரு நாடு உக்ரைன், இன்று வரை அவர்கள் போரிடுவதற்கு பணம் கொடுத்து தக்க வைத்திருந்த அமெரிக்காவே இப்பொழுது அவர்களை எவ்வாறு பாவிக்கப் போகின்றது என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. இந்த நிலையில் நிச்சயமாக இவர் மோடி அவர்கள் கூட தாங்கள் இந்த பிரச்சனையில் நடுநிலை வகிக்கலாம் என்கின்ற கருத்தியலை இரண்டு நாட்டு அதிபர்களுக்கும் தெரிவித்திருந்த பொழுதும் அது ஒரு உறுதிப்படுத்தப்படவில்லை அல்லது அது ஒரு முயற்சியாக தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த நிலையில் இவர்கள் இவ்வாறு செல்வது என்பது இவரின் பங்கு என்பதை பல விடயங்களில் ஆற்றக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த உக்ரைன் விவகாரத்தில் கூட இந்தியாவின் பங்கு இருக்கலாம். அதேவேளை இந்தியாவுடனான பொருளாதார உறவு என்பது நிச்சயமாக மேம்படுத்தப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்கான உதவிகள் மற்றும் அந்த பங்கீடுகள் என்பன அவர்களால் பேசி தீர்மானிக்கப்பட்டு நிச்சயமாக இந்தியா ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கின்றது. இது சீனாவை நிச்சயமாக அந்த ஒரு வெறுப்பு நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயற்பாடாக கூட இடம்பெற்றிருக்கலாம். சரி, நிகழ்ச்சியின் நிறைவாக இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த முதல்வர்களுடைய சந்திப்பு. இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிகழ்ச்சியின் நிறைவில் அந்த கருத்தை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். இதன் அடுத்த கட்டம், அதாவது இன்னும் இந்த நிகழ்வில் எவ்வாறான படிமுறைகளை இவர்கள் செய்ய போகின்றார்கள் என்பதில் இருக்கின்றது. அங்கே ஒரு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இப்பொழுது உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இரண்டு தரப்பும் பேச்சுவதற்கான ஒரு உத்தியோகபூர்வ குழுக்கள் அமைக்கப்பட வேண்டிய தேவை, அதில் உயர் பங்கு வகிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்க வேண்டிய தேவை, அதாவது அரசியல் பிரமுகர்கள் கூட இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை அவர்கள் செழுமைப்படுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த விவகாரம் பேசப்பட்டு இந்த விடயங்கள் குறிப்பாக இந்த வரிகள் என்பன சில வேளைகளில் குறைக்கப்பட வேண்டும் அல்லது காலம் நீடிக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதற்கான கால எல்லை என்பது போதுமானதாக இல்லை அல்லவா? இனி ஒரு குழு அமைத்து இது தொடர்பாக பேசும் அளவுக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கால அவகாசம் நீடிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இல்லை, அதைத்தான் அவர்கள் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இது மிகவும் விரைவான கால அவகாசத்தை இன்றி நடைபெறுகின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த சடுதியான வேலை தாக்கங்களை கொண்டு வரப்போகின்றது. பல தொழிற்சாலைகள் போன்றவை எல்லாம், இந்த உருக்கு தொழிற்சாலையில் ஈடுபடுபவர்கள் எல்லாம் எதிர்கால ஒப்பந்தங்கள் அல்லது ஓர்டர்களை பெறுவதில் பெரிய தடங்கல்கள் ஏற்பட போகின்றன. அது தொடர்பாக அவர்கள் செய்ய போகின்ற விளைவுகள் என்பன மற்ற துறைகளில் எல்லாம் பாதிப்புகளை கொண்டு வரப்போகின்றது. அதே நேரம் மார்ச் 4ஆம் தேதி இவர்கள் ஒட்டுமொத்த பொருட்களுக்குமே வரி விதிப்பை ஒன்றை மேற்கொள்கின்ற பொழுது அது சடுதியான பாதிப்பை கனேடியர்களுக்கு கொடுக்க போகின்றது. எனவே அதாவது அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு குழுக்கள் பேச்சுக்களில் ஈடுபட வேண்டிய தேவை இரண்டு நாடுகளாலும் ஏற்படுத்தப்பட வேண்டிய தேவை தற்பொழுது உள்ளது. அதுதான் முக்கியமான விடயம். டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கை அமெரிக்க வங்கிகளை அனுமதிக்க கனடா மறுக்கின்றது என்று, அதற்கான அனுமதி வழங்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? அவ்வாறான ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது அதை அனுமதித்தால் அவர் வரி குறைப்பை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்லை, அது அவருடைய கண்துடைப்பு கருத்துக்கள். நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஃபென்டனல் என்கின்ற போதைப் பொருள் கனடா ஊடாக வருகின்றது என்று சொல்லித்தான் வரியை விதிக்க விழிக்கின்றார். ஆனால் அதில் உண்மை இருக்கின்றதால் அறவே இல்லை. அதாவது அமெரிக்காவுக்கு சென்ற இந்த ஃபென்டனல் என்கின்ற போதைப் பொருட்களின் விடயத்தை அவர்கள் வெளியிட்ட பொழுது கனடாவில் இருந்து சென்றது 1% கூட இல்லை. 19 கிலோ தான் கைப்பற்றப்பட்டது. அதே போல ஆனால் மெக்சிகோவில் இருந்து 9,850 கிலோக்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. எனவே இது ஒரு நிச்சயமாக பலத்த பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக அவர் அதை காட்டி அவரின் மூலம் வரியை விதிக்க விழிக்கிட்டார். இப்பொழுது அதே போன்ற கருத்துக்களை நொண்டிச்சாட்டுகள், இவையெல்லாம் நொண்டிச்சாட்டுகள். ஆனால் அவர்களுடைய பின்னணி என்பது நிச்சயமாக தங்களுடைய பொருளாதார மேலெழுகைக்காக மற்றவர்கள் மீது பாரங்களை சுமத்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இது ஒரு பாரதூரமான நடவடிக்கை. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் நீங்கள் எமது சமூக வலைதள பக்கத்தில் யூடியூப்புக்கு சென்று உங்களுடைய காமெண்ட்ஸை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த காமெண்ட்ஸை பலரும் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. சுரேஷ், உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.